அன்பான 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 என் அன்பான ஃபேன்ஸ்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற, எல்லாரையும் சொல்ல வச்ச என்னோட அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நான் இருக்கிறது, மூச்சு விடுறது, என் நம்பிக்கை, என் தைரியம், நான் செய்யறது எல்லாமே உங்களால தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாத்தையும் இங்க பார்க்கறதுக்கு. பல ஊர்ல இருந்து, பல மாவட்டங்கள்ல இருந்து கிளம்பி இவ்வளவு தூரம் வந்து பொறுமையா கொண்டாடுறதுக்காக சேர்ந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. என் ரத்தமும் உன் ரத்தமும் வேறு வேறா? இதெல்லாம் சரி. ஆனா ஒருத்தங்க அப்படியே மெதுவா நடந்து வரும்போது சவுண்ட் அதிகமா இருந்துச்சு. அதையும் நோட் பண்ண. நானு எனக்காக வந்தீங்களா இல்ல விழாக்கு வந்திருக்கிற பெரியவங்களுக்கும், திரைத்துறையை சார்ந்த பெரியவங்களுக்கும், நண்பர்களுக்கும், அம்மாக்கும் அப்பாக்கும், வீட்டிலிருந்து வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 11 மணி ஆச்சு, சீக்கிரம் முடிச்சிடலாம். இங்க மெட்லி, என்னோட பாட்டுக்கு மெட்லி ஆன செல்லங்கள் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ சோ மச். ஐ ரியலி என்ஜாய்ட். பிரமாதப்படுத்திட்டீங்க. விஜய் அண்ட் மஞ்சளா, தேங்க்யூ சோ மச் ஃபார் என்டர்டெய்னிங் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் முக்கியமா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா மேல அவ்வளோ மரியாதை கொடுத்து, அன்பை கொடுத்து, எல்லாத்தையும் வாழ்த்து தெரிவிச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட உடலும் ஆரோக்கியமும் இன்னும் எப்பவுமே சிறப்பா இருக்க எங்களோட பிரார்த்தனைகள். இந்த 27 வருஷம் நான் இன்னும் உங்க கூட கனெக்டடா இருக்கேன் அப்படின்னா, இந்த 27 வருஷம் உங்களோட அன்பை என்னால சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, அப்பா சொன்ன மாதிரி என்னோட எல்லா தயாரிப்பாளர்களும், எல்லா இயக்குநர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தலை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 27 வருஷமா என்ன இன்னும் பிடிக்க வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு இயக்குனருக்கும், ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும், ஏன்னா அவங்களோட எல்லா ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸும் எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். அதுக்கு நான் என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஞானவேல்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஞானவேல் எல்லாருக்குமே தெரியும். ஞானவேல் தான் வந்து அது ஒரு தாய் வீடு மாதிரி. அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஸ்டுடியோ கிரீன்ல தான் வந்து ட்ரீம் வாரியர் ஆகட்டும், பிரின்ஸ் ஆகட்டும், பொட்டன்ஷியல் ஆகட்டும், 2D ஆகட்டும், எல்லாமே அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. என்னை விட கார்த்தி சினிமாவில் வர்றதுக்கு காரணம் வந்து ஞானவேல் தான். ஸோ ஞானவேலுக்கு வந்து எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. என்னோட அடுத்த படிக்கட்டு வந்து பெருசாகிறதுக்கும், அடுத்த ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் பாயறதுக்கும் எப்பவுமே ஞானவேல் காரணமாகவே இருந்திருக்காப்புல. அது சிங்கம் ஆகட்டும், ஒரு படம் முயற்சி ஆகட்டும், என்ன மார்க்கெட் சொல்லுதோ அது கேட்க மாட்டாப்புல. மார்க்கெட்டை விட ஒரு பெரிய படம் பண்ணலாம், அவங்க சொல்றதை விட ஒரு பெரிய படத்தை பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்ன மாதிரி மற்ற லாங்குவேஜ் போறதுக்கு வந்து துணிச்சலா இருப்பாப்புல. என்ன கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுவாப்புல. அந்த பேசுறத வந்து காதை பிடிச்சி திருகிறதுக்கு இப்போ நேகாவும் இருக்காங்க, ஆதனாவும் இருக்காங்க. ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் whatever he is saying. பட் அவங்க ஞானவேலுக்கு வந்து ஏன்னா ஒருத்தன் இந்த ஒரு
எனக்கு தெரியும் ஞானவேல் மண்டக்குள்ள வந்து எவ்வளவு wars, எவ்வளவு battles he has taken to get this film on floor and to complete this film. He is alone battled lot of wars and lot of battles to get this film together and to see this day. So thank you Gnanavel for green lighting and making us create this world. நீ ஒருத்தன் இல்லாட்டி இது நடந்திருக்காது. Thank you so much uncle, auntie, எல்லாருக்கும் நன்றி. I'll quickly have to start. எனக்கு வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எங்க இருந்து சொல்றது அப்படின்னு தெரியல. My dearest brother Bobby, I don't know how else I should tell you, truly a brother from another mother. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. முதல் நாளே அவர் அவ்வளவு பிடிச்சு போச்சு. He is coming from a legacy, truly felt like a star coming down and being with us, sitting with us, talking with us. He made us home. நான் வந்து அவரை நிறைய சைட் அடிச்சிருக்கேன். I kept looking at you, the way you do things, the love you shared, the life you just opened up and you made us so comfortable. We really missed like why we didn't work for all these years, why we didn't work, and I'm hoping, I'm sure we'll have a longer journey. Thank you brother. I truly felt like another brother from another mother, and thank you so much for giving us all the love. And just தமிழ் படமா இருந்திருக்கலாம், அது பாபி சார் வந்ததுனால இது ஒரு இந்தியன் ஃபில்மா மாறி இருக்குன்னு நான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். So thank you so much for making this a pan-Indian film with your presence. He sacrificed his festivals, his holidays with family. இவர் இல்லாட்டி வந்து இந்த படம் நடந்திருக்காது. இந்த படம் குறிப்பா அத்தனை பேருமே நான் சொல்லுவேன், நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு கலைக்காக அடிமையா வேலை செஞ்சிருக்காங்க. இது காசு பணம் நேரம் பார்த்தா இந்த படத்தை பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும். இவங்க எல்லாருக்குமே வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு படத்தை கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் உழைக்க முடியுமோ அதை எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்காங்க. திஷா, you had the loudest cheer in this gallery. இவங்கெல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க. You had the loudest cheer. They're all so happy you are here in Chennai. Welcome to Chennai and thank you for all the support, all the love you have given for this film. Natti brother, அந்த நெருப்புக்குள்ள பேசுறது வந்து அவர்தான். We had a lovely time. Thank you so much for all the love you have given for this film. Please உட்காருங்க. போஸ் வெங்கட் சார், இந்த ஸ்டேஜ் வந்து வேற மாதிரி மாத்திட்டீங்க. சார் படம் நான் வந்து உங்கள் வாழ்த்துக்கள், சார் படத்துக்கும் வாழ்த்துக்கள். ஒரு ஷாட்லயே வந்து உடல் உயிர் எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. இவர் வந்து போஸ் வெங்கட் தானே, எனக்கு வந்து 2 செகண்ட் ஆச்சு, என்னது நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கள ஸ்க்ரீன்ல வந்து அவங்க கூட சேர்ந்து பார்க்கும் போது. ப்ளீஸ் உட்காருங்க. இஸ் அமேசிங் கேரக்டர், அமேசிங் பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. பிரேம் அவர்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். லவ்ட் என்ஜாயிங் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நான் இந்த படத்துலலாம் பார்த்தேன். கால் பிஞ்சு ரத்தம் வரும்போதெல்லாம் வந்து நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க, ஓடிட்டு இருந்தீங்க. எல்லா படத்துலையும் என்ன முழுசாக கொடுக்க முடியுமோ பிரேம் ஆல்வேஸ் கீப்ஸ் கிவிங். முருகன் போயிட்டாப்ல. யோகி பாபு, ஹீஸ் அ இன்டெலிஜென்ட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான். யோகி பாபு ஹி கம்ஸ் ஆன் ஸ்க்ரீன், சட்டுன்னு மாற்றுவார். ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். ஐ திங்க் ரவிக்குமார் சார் கூட வந்து ஐ ரியலி என்ஜாய்ட். ஒரு 4-5 நாளாக இருந்தாலும் வந்து அவர் பொக்கிஷம், என்னோட டயலாக் டெலிவரியெல்லாம் அவர் மாற்றினவர். அவரோட பிளெஸிங்ஸ் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் கோவை சார்லாம் மேம் இன்னைக்கு வரல, பட் அவங்க கூட நான் கிட்டத்தட்ட ஐ திங்க் பூவெல்லாம் கேட்டுப்பாருக்கு அப்புறமா மறுபடியும் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கோவை சார்லாம் மேம் கூட வந்து ஒர்க் பண்ணச்சு. ஐ திங்க் ஒவ்வொருத்தராக நான் சொல்லணும், இங்கே அத்தனை பேருமே அவினாஷ் என்னோட ஃபாதர் கேரக்டராக பண்ணதாகட்டும், பொறுவன் என் கூட ஒரு தம்பி பண்ணியிருக்குது. அந்த தம்பி வந்து ஒரு ஜுரம் வரும்போது 104 ஃபீவர் இருக்கும், 104, 103 ஃபீவர் இருக்கும்போது கூட வந்து he is acted with us and he's a delight. என்னோட பையன் தேவ்க்கும் அவனுக்கும் ஒரே வயசு, ஆனால் அவனோட லவ் ஃபார் சினிமா பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து எக்ஸாம்க்கெல்லாம் படிச்சுட்டு போய் எழுதியிருக்காப்புல. இந்த படத்தோட ரொம்ப ரொம்ப பிவிட்டல், ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து பொருணா பண்ணியிருக்கிற தம்பிக்கு வந்து அவங்கள ஃபேமிலிக்கும் வந்து ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் தெம். ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் இங்கே அவங்க இல்லாட்டி வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரவி சார் இங்கே வரல, ரவி சாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். மன்சூர் அலிகான் சாருக்கு தேங்க்யூ. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் தே ஹவ் given heart and soul for this film. ஒரு 170 நாள் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. Now I love to come to my technicians.
எங்களுக்கு வந்து பொழுது போலனா கூப்பிட்டு வச்சு ஓட்டுறது வந்து வெற்றி சார் அவர்களை. ஒருத்தர் வந்து ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு படத்துல வந்து லைட்டே இல்லாம இந்த படத்தை ஃபுல்லா பண்ணிக்கிறாரு. ஒரு 700 வருஷத்துக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா அந்த படத்தை எவ்வளவு உண்மையா காமிக்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு ஒரு நாள் கூட ஒரு லைட் இல்லாம இந்த படத்தை வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. நைட் எஃபெக்ட் லைட்டா இருந்தாலும் வந்து அது நெருப்புல இருந்து வர ஒளி மட்டும்தான் வந்து அதுக்கான வெளிச்சம். அது டே அண்ட் நைட்டா வந்து வேலை செஞ்சுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. என்ன நம்ம சொல்லிட்டே இருப்போம் அப்படின்ட்டு இப்படி போயிடுவாரு. சிவாக்கு இன்சல்ட் ஆகும், சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கு இன்சல்ட் ஆகும், எங்களுக்கு இன்சல்ட் ஆகும். இல்லைங்க கிடைச்சிருச்சுங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி ஒரு ஷெட்யூல்ல அவரு கிட்ட இருந்த ஒரு ஸ்மைல், அப்புறம் எடுத்த ஒரு 7-8 ஷெட்யூல்ல அதுக்கு பார்க்கவே இல்லை நம்ம சிவா. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மட்டும் ஒரு ஸ்மைல் பார்த்தோம், அதுக்கப்புறமா பார்க்கவே இல்லை. பட் எங்க டீம்ல இஃப் எவ்ரிதிங் காட் வில்லிங் எல்லாமே அழகா போச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது இந்த ஒரு ரோலிங் ஷீல்டு மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த அந்த கப்பை வந்து நாங்கள் வெற்றி சாருக்கு தான் கொடுப்போம். அவ்வளோ உழைப்பு அவரும் அவரோட டீமும் அவரோட அசிஸ்டன்ஸும் லைட்மேனும் வாரியர்ஸ் மாதிரி வேலை செஞ்சாங்க. போர் வீரர்கள் மாதிரி வேலை செஞ்சாங்க. அது மலை உச்சியா இருக்கட்டும், ஒரு அருவிக்கு கீழே வந்து ஒரு 20 அடி ஆழமா இருக்கட்டும், முதல்ல போய் நிற்கிறது வந்து வெற்றி சாரோட டீம் தான் இருப்பாங்க. சார் உட்காருங்க. இந்த படத்தை இந்த பிரம்மாண்டமா இது வந்ததுக்கு காரணம் வந்து அப்படியே என்ன சிவா என்ன நினைக்கிறாப்ளோ அது மைண்ட் வாய்ஸ் மாதிரி வந்து கேட்டுரும் அவருக்கு. 2 பேர்த்தோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கிறதுனால மைண்ட் வாய்ஸ் மாதிரி கேட்டு 170 days போனது தெரியவே இல்லை. டெய்லி வி வெண்ட் வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் லாட் ஆஃப் பீஸ். இந்த மாதிரி நம்ம விஷுவல்ஸ் பார்த்ததே இல்லையே. இந்த மாதிரி ஒரு மலை உச்சி, இந்த மாதிரி ஒரு குதிரை, இந்த மாதிரி ஒரு மிஸ்ட், இந்த மாதிரி. ஏன்னா 3000 பேர் இருப்பாங்க ஒரு ஷார்ட்ல வந்து 3000 பேர் இருப்பாங்க. 3000 பேர் மேலேயும் அவரோட கண் இருக்கணும், சிவா அவர்களோட கண் இருக்கணும். அது வந்து ஈஸியே கிடையாது. அத்தனை விஷயங்களையும் வந்து அவ்வளோ மைன்யூட்டா பண்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் டு யூ டிஎஸ்பி பிரதர். எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், he is always been part of important films. உட்காருங்க ப்ளீஸ். அது சிங்கம் ஆகட்டும், இல்லாட்டி ஆர் ஆகட்டும், மாயாவி ஆகட்டும், எவ்ரி டைம் ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்து ஒரு அழகான ஜேர்னி இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு நல்ல நட்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு அழகான நட்பு வந்து டிஎஸ்பி கூட. புஷ்பாலாம் பண்ணிட்டு பெரிய பெரிய படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறவர் தமிழ்ல வந்து முக்கியமான படம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எந்த கூச்சமும் இல்லாம உரிமையை எடுத்துட்டு கேட்டிருக்காரு. நம்ம எல்லா படம் பண்ணுங்க, ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், பட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் தமிழ் பண்ணணும், அதுல நான் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு உரிமையா எடுத்து கேட்டாரு. ஐ திங்க் ஹி மேனிஃபெஸ்டட். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க இந்த படம் பண்றோம், நம்ம சேர்ந்து பண்றோம் அப்படின்னு என்னால சொல்ல முடிஞ்சது. ஐ திங்க் அகெயின் மேனிஃபெஸ்டிங் அண்ட் யூனிவர்ஸ் மறுபடியும் நம்புறேன்னா வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் சொல்லணும். நான் சண்டை போட ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் கிளாஸ் போகும்போது இருந்து எனக்கு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பழக்கம். ஐ திங்க் அனிமல் பண்ணியிருக்கிறாரு, மலையாளத்தில் வந்து தலுமலா பண்ணியிருக்கிறாரு. சோ மெனி ஃபிலிம்ஸ் இஸ் டன் இன் மலையாளம். நானும் அவரும் சேர்ந்து நேஷனல் அவார்டு வாங்கினோம். 11வது மாடியிலேருந்து குதிக்க சொன்னார்னா நான் கண்ணை மூடிட்டு அவர் தான் குதிப்பேன். அவரும் அவரோட டீம் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. படம் ஃபுல்லாக எங்கள் கூடயே இருந்தார். வெறும் ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம், இல்லை 2 சீன் பண்ணிட்டு இருப்போம், அப்புறமா ஒரு 20 நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் வரணும், அப்படி இல்லை. படம் ஃபுல்லாகவே நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால வந்து கூடயே இருந்தார் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு, ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு, ஐடியாஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து கூடயே இருந்ததுனால சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அழகாக இருக்குது அப்படின்ட்டு சிவா அவர்கள் வந்து அடிக்கடி இதை வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் மதன் கார்கி அண்ட் நந்தினி ஆல்சோ ஃபார் ஆல் த லவ் யூ போத் ஹவ் கிவன். மதன் வந்து கார்கி அவர்கள் வந்து டயலாக்ல என் கூட இருந்தார், டப்பிங்ல இருந்துட்டு. தமிழில் வந்து 2050 என்ன பேசுவாங்க, ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசியிருப்பாங்க, அப்படியே வந்து ஒரு ஒரு டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரியை வந்து மாற்றுறதாகட்டும். தமிழ் எப்போ வளரும் அப்படின்னா வந்து தமிழில் புது வார்த்தைகள் வந்தால் தான் தமிழ் வளரும் அப்படின்ட்டு அவரோட நண்பர்கள், அவரோட டீம் வந்து தே கீப் கான்ட்ரிபியூட்டிங் டு தமிழ். தமிழ் வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாகவும் கார்கி பிரதர் இருக்கிறாரு. அண்ட் விவேகா அவர்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப அழகான ஜேர்னி இருந்திருக்கு. இந்த படத்தில் முக்கியமான கோர் எமோஷன் வந்து அந்த மன்னிப்பு.
இந்த மன்னிப்பு பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். ஐ திங்க் இந்த பூமி அழகாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த ஃபர்கிவ்னஸ் தான், அந்த மன்னிப்பு மட்டும்தான். அது சம்மந்தமான ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடலாக நான் அதை பார்க்குறேன். நிஷாத் எடிட்டர்ஸ்க்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு என்னோட காஸ்டியூம் பண்ண அனு அவர்களுக்கு நான் வந்து தேங்க் பண்ணணும். மை மேக்கப் பீப்புள் சரினாவுக்கு தேங்க் பண்ணணும், தீபக் தேங்க் பண்ணணும், ராஜேஷ் தேங்க் பண்ணணும். அண்ட் எனக்கு என் கூடயே என் தம்பி மாதிரியே இருக்கிற குமார், 26 வருஷமாக நான் பண்ணுற எல்லா திட்டும் வாங்கிட்டு, இல்லை நான் என்ன நினைக்கிறேனோ அதை உடனே பண்ணுறது, எனக்கு சுற்றியும் வந்து நான் எதுவுமே பண்ண வேண்டாம், எனக்கு வந்து 8 கையா 10 காலாக இருக்கிறது வந்து என்னோட குமாருக்கு தேங்க்யூ குமார் ஃபார் எவ்ரிதிங். இந்த உலகம் எங்களுக்கு புதுசு. இந்த உலகத்தை வந்து பார்த்தது கிடையாது, தொட்டது கிடையாது, உணர்ந்தது கிடையாது. இந்த உலகத்தை எங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்த மிலன் சார், அவர் தான் நாங்கள் வந்து பிரம்மாவாக பார்க்குறோம். ஒன்று சிவா சொன்ன மாதிரி வந்து ஒன்று தொட்டு அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. நான் தரேன் சொல்லியிருக்கிறாரு. அவரை வச்சு தான் நாங்கள் காமெடி பண்ணுவோம். அவரை வச்சு ஒரு வெப் சீரிஸே எடுக்கலாம். அவர் சொன்ன சின்ன ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஆகட்டும், அதையவே வந்து மரியா அவர்கள் வந்து ஷீஸ் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். கடைசியில் பண்ண வார்ஷிப், ஒரு 700 வருஷத்துக்கு பின்னாடி வார்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, மரியா அவர்கள் தனியாக நின்று அதை பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த குறையும் இல்லாமல். ஐ திங்க் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் உமன் ஹூ இஸ் நாட் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். விஷிங் யூ அ வண்டர்ஃபுல் ஜேர்னி மரியா. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் யூ வில் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி அஹெட். நான் ஐ திங்க் கிட்டத்தட்ட யாரையும் மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட சிவா அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். 27 சிவா ப்ளீஸ் சிவா 27 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அதான் நான் ஒரு சீனியர் மாதிரி நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் சினிமா ஃபார்வர்ட். ஒரு நம்மளோட சினிமாங்கிறது வந்து மீடியா கலை அப்படிங்கிறதே வந்து நம்ம சமூகத்தில் வந்து ஒரு குரல் மாதிரி. அது வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து சினிமா மூலமாக வரணும், அது வந்து எழுத்து மூலமாக வரணும், லிட்ரேச்சர் மூலமாக வரணும். என்னெல்லாம் கலைகள் இருக்கோ அது மூலமாக வந்தால் தான் வந்து நம்மளோட சமுதாயம், நம்ம சொசைட்டி எல்லாமே மேம்படும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ சினிமா இஸ் ஜஸ்ட் நாட் என்டர்டெயின்மெண்ட். அப்படி பார்க்கும்போது வந்து மெய்யழகனும் வந்து நான் முக்கியமான சினிமாவாக பார்க்குறேன். ஏன்னா மெய்யழகன் வந்து ஒரு மருந்து மாதிரி. அது எல்லாருக்கும் வந்து ஒரு சாப்பிட போகும்போது வந்து என்ன மருந்து கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு வந்து நான் வாழ்க்கையில் எனக்கு விட்டு போச்சு, வாழ்க்கையை எனக்கு வேண்டான்னு தோணும் போதெல்லாம் வந்து எனக்கு அது மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிரேம் அவர்களுக்கு, கார்த்தி அவர்களுக்கு அந்த 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 இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, நான் வந்து என் வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்குறேன், என்னை கிளின்ஸ் பண்ண மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சினிமா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 27 வருஷத்துக்கு அப்புறமா கங்குவா பண்ணுறதுக்கு சிவா அவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த பொக்கிஷம் இருக்கு இல்லையா, this is definitely, humbly I will say, never seen before visuals இந்த படத்தில் இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கான எவ்வளவு சின்சியரான உழைப்பை போட முடியுமோ அதை அத்தனை பேரும் போட்டிருக்கோம். சிவார்கள் வந்து சொன்ன உடனே கட்டி பிடிச்சி என்ன சிவா பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயம்தான் இருந்துச்சு. இல்லை சார் போயிடலாம் அப்படின்ட்டு வந்து ஜம்ப் பண்ணது தான். 170 நாள் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. தினம் ஒரு சந்தோஷத்தோடு தான் நாங்கள் வந்து திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எப்பவுமே வந்து ஒரு டைரக்டர்கிட்ட போகும்போது வந்து ஒரு ஆக்டராக வந்து மேபி ஒரு பெட்டரான ஆக்டராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல படம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. எஸ், இந்த படம் வந்து சாதாரண விருந்து இல்லை, ஒரு பெரிய தளவாழல விருந்து தான். ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இது வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு மலை உச்சியில் இருக்கிற கொம்பு தேனாவும் இதை பார்க்கலாம், எட்டாவது ஒரு கனியாவும் பார்க்கலாம். அந்த மாதிரியான உழைப்பு, அந்த மாதிரியான விஷுவல் வந்து ஒரு டைரக்டர் போட்டிருக்காரு. இட் இஸ் நாட் ஈஸி for an actor and a producer to get somebody who's well versed in literature, somebody who's well versed in CGI, somebody who's well versed in cinematography, somebody who's very good in story, screenplay, and also to be a good human on a shooting spot. யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், தினமும் நாங்கள் வந்து சொல்ல மாதிரியே வந்து எல்லார்கிட்டையும் நேராக போய் உட்காந்து நின்று பேசிட்டு இருப்பார். அவர் சொல்கிற வார்த்தைகள் தான் வந்து நான் இன்னும் 2 ஃபிலாசபி இருக்குது. ஐ திங்க் நம்ம எல்லாருமே அதை கடைப்பிடிக்கணும். சிவார்கள் கூட பயணித்ததில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறது, ஐ ஃபீல் ஐ எம் அ பெட்டர் ஹியூமன் பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் சிவா.
எனக்கு வந்து ஒரு நிறைய சக்தி கொடுத்துருக்காரு. ஆனால் 2 சக்தி கொடுத்துருக்காரு. அந்த 2 சக்தி என்னங்கிறது நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஐ வாண்ட் டு ஷேர் தட் பவர் டு யூ ஆல்சோ. ஒன்று வந்து நல்லதே நடக்கும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட்ஸ் ஆல் ஃபார் குட். அது லைஃப் ஃபிலாசபியாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவார். ஏன்னா ஐ குட் சி அ காட்லி ஒரு இன்டர்வென்ஷன். மதர் நேச்சர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா திஸ் அ ஹியூஜ் பட்ஜெட் ஃபிலிம். எனி time a rain can come, a cloud can come and completely close the whole thing. The mist will come and we won't be able to see. ஒரு 2 feet 3 feet இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 20 minutes தான் டைம் கிடைக்கும் ஷூட் பண்ணுறதுக்கு. பட் அது எல்லாமே வந்து படத்துக்கு நல்லதாக மாறுச்சு. ஏன்னா அந்த மனசு, அந்த நினைப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு சொன்னதுனால எங்களால் இவ்வளோ பெரிய படத்தை வந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்த முடிஞ்சது. இந்த பட்ஜெட்லையும் இந்த டைம்லையும் வந்து இன்னொருத்தங்களால பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறதுல இவ்வளவு அமைதியாக, இவ்வளோ சந்தோஷமாக, இவ்வளோ மன நிறைவோடு பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. ஸோ நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வி ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். என்னோட ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அன்பான ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், உங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி, நம்மளோட மனசு வருத்தப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க முயற்சி பண்ணாங்கன்னா, நம்மளோட மனசு வந்து கஷ்டப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க வார்த்தை ஏதாவது விட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் another person license or power to upset you. என்னை யாருமே வந்து மனசு சங்கடப்பட வைக்க முடியாது. அவங்களுக்கு நான் அந்த சக்தியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சிவா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இது ஒரு மாதிரியா தெரியும், ஆனால் ஒரு கிளீனா ஒரு வார்த்தையா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரோலெக்ஸ் மாதிரி தான். ஏதாவது ஒரு ட்வீட் படித்தேன், ஏதாவது ஒரு வார்த்தை படித்தேன் அப்படின்னா கழுத்தை பிடிச்சி அமுத்தி அப்படியே கையை ஓங்கி அந்த மாதிரியெல்லாம் கோபம் வரும். ஆனால் மன்னிக்கிற மாதிரி அழகான விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத வந்து புரிய வச்சது வந்து சிவா அவர்கள். அதனாலேயே என்ன வெறுப்பை விதைச்சாலும் நம்ம அன்பை மட்டுமே பரிமாறுவோம். ஓகேயா? யாரு என்ன வெறுப்பை விதைச்சாலும் நம்ம அன்பை மட்டுமே பரிமாறுவோம். அதனாலேயே நம்ம உயர்வோம். தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றி உங்களோட நேரத்தை நம்ம செய்ய வேண்டியது, வாழ்க்கையை அழகாக்க வேண்டியதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதுல எல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம். அண்ட் 3000 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. 3 zones people வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. சிவா அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது குழந்தைக்கு வந்து ஏதோ அவசர எமர்ஜென்சி வந்திருக்கு. ஆனால் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். வீட்டில் இந்த குழந்தைக்கு, வீட்டில் வயசான அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அவங்க உறவினர்கள் எல்லாருக்குமே மனைவியாக மட்டும் இல்லாமல், துணைவியாக மட்டும் இல்லாமல், அப்பாவாகவும் இருந்து, ஒரு அக்காவாகவும் இருந்து, அண்ணனாகவும் இருந்து, நாங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பண்ண எங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் தலை வணங்குறோம். அத்தனை நாள் உங்களோட சக்தி இல்லாமல் நாங்கள் இந்த பெரிய தேரை இழுத்துருக்கவே முடியாது. எல்லாரும் ஒன்று கூடி ஊர் கூடி தேர் தான் இழுத்துருக்கோம். ஆனால் உங்களோட தியாகம் இல்லாமல், உங்களோட மன வலிமை இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து இயங்கவே முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். கேரளாவிலேருந்து பாய்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 3000 people வாரியர்ஸ் மாதிரி வந்து நின்னாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பேர் வேலை செய்யறதுக்கு எங்களால் முடிஞ்சது அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள்னால மட்டும்தான் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் எங்களோட இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். 27 வருஷம் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்குது. நான் பேச கத்துக்கிட்ட விஷயம் அப்படிதான். சூரியன் மேலே இருந்தா நம்மளுக்கு இன்னொரு புது விடியல் கிடைச்சிருக்காது, ஒரு புது நாள் கிடைச்சிருக்காது, ஒரு புது முயற்சி கிடைக்காது. So I'm happy. My career has gone up and down, and that's why I'm able to come back with a new attempt, a new film,
and with the responsibility to give you bigger and bigger and bigger films. இது வந்து என்னோட அம்மாவோட அன்பு மாதிரி பார்க்குறேன். நீ எவ்வளோ மார்க் வாங்கிட்ட, ஜாஸ்தியாக வாங்கிட்ட, கம்மியாக வாங்கிட்டங்கும் போதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட அன்பு வந்து மாறினதே கிடையாது. அந்த மாதிரி உங்களோட அன்பும் என் படம் என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் உங்களோட அன்பு இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. 27 வருஷம்னா வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறவங்கலாம் இன்னும் எனக்கு சின்ன தம்பிங்க, இன்னும் எனக்கு சின்ன தங்கைங்க. உங்ககிட்ட இருந்து வர அன்பு வந்து எனக்கு விலை மதிப்பே இல்லாதது. உங்க எல்லாத்தோட அன்புக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் கங்குவா. எப்பவுமே ஒரு அம்பு வில்லுல அன்பு வந்து கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனா தான் நினைக்கிற இலக்கை வந்து அடைய முடியும், பறந்து போய் சட்டுன்னு அடிக்க முடியும். ஸோ 2 வருஷம் கொஞ்சம் பின்னாடி போனோம், ஆனா ரொம்ப தூரம் பறந்து போய் சரியான இலக்கை வந்து கண்டிப்பா அது அடிக்கும். இதை எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அன்பாகவே இருப்போம், நல்லதையே செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல வந்து பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே தெரியும். எந்த எமர்ஜென்சி வந்தாலும் நீங்க தான் முதல்ல போய் நின்று இருக்கீங்க. நீங்க எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க நிறைய பேருக்கு, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த உறவு வந்து நான் சொன்ன மாதிரி உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறு வேறாதான். அண்ட் போஸ் வெங்கட் சார் ஆரம்பிச்சு விட்டாரு, ஆர்ஜே பாலாஜி அவர்களும் ஆரம்பிச்சு வச்சாங்க. லாயலால வந்து நான் படிக்கும் போது வந்து இப்படி நினைச்சது உண்டு. எப்பவுமே லாயலால படிச்சா என்ன வேணாலும் பண்ணலாமா நம்ம லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். லாயலால படிக்கிறவங்க எல்லாம் என்ன வேணாலும் ஆயிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் லைஃப்ல வேற வேற விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் வந்து லாயலால இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் பாஸ்ன்னு கூப்பிடுவேன். எனக்கு காலேஜில் வந்து 1 இயர் ஜூனியரு, என்னை வச்சு 2 படம் எடுத்தாரு. இப்போவும் நான் அவரை பாஸ்ன்னு தான் செல்லமாக கூப்பிடுவேன். இப்போ அவர் டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட காலேஜ் மேட்டாவும் சரி இப்பவும் சரி எப்பவுமே அணுகிற மாதிரி இருப்பார். ஒரு பெரிய லெகசிலேருந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து அவர் அணுகலாம், பேசலாம். ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இன்னொரு நண்பர் இருக்காரு, இன்னொரு நண்பர் ஒரு புதிய பாதை போட்டு ஒரு புதிய பயணத்துக்காக அவரோட வரவும் நல்வரவாக இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிற எனக்கு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும், பொறாமையா இருக்கும். 10 இயர்ஸ் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த அந்த படங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, ஏன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விடல அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அஜித் சார். அந்த என்கரேஜ்மெண்ட் அவர் கொடுக்காட்டி வந்து எங்களால் இந்த கங்குவா பண்ணிருக்க முடியாது. நாகார்ஜுனா சாரையும் அப்படி நினைச்சு பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வாலி சார் சொன்ன டயலாக் தான் அது. தோல்ல தட்டி கொடுத்தா போதும், ஹூக்கு விற்கிறவனும் தேக்கு விற்பான். ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் எங்களுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு நவம்பர் 14 அன்னைக்கு நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருக்குது. உங்க ஆசீர்வாதத்தோட உங்க அன்போட அது வெற்றி வெற்றி வெற்றி. தயவு செஞ்சு பாதுகாப்பாக பார்த்து வீட்டுக்கு போங்க. நம்ம சீக்கிரம் சந்திக்கிறோம். அந்த போட்டோ ஷூட் பெண்டிங் இருக்குன்னு தெரியும், சீக்கிரமா சந்திக்கிறோம். பட் நவம்பர் 14 கங்குவா உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், என் அன்பை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தனஞ்சயன் சார் வேணுமா, ஏதாவது பேசணுமா? தனஞ்சயன் சார் சார் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ். இவ்வளவு தூரம் இந்த கூட்டத்தை சமாளிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு மாசங்களா தேங்க்யூ so much for all the love. Please take care, please be safe. அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லேட் ஆச்சு, பட் திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஜாக்கிரதையா பத்திரமா போங்க. மீண்டும் சீக்கிரம் சந்திப்போம்.